எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி நடக்குதா இல்லை மற்றவங்களுக்கும் இதே மாதிரி நடந்திருக்கான்னு தெரியல. நான் போன வருஷம் மார்ச் 23ஆம் என்னோட சேனல் ஓப்பன் பண்ணேன். அதே இந்த வருஷம் மார்ச் 23ஆம் எனக்கு 2 காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துடுச்சு. எப்பவுமே உன்னோட வாய்ஸ் நல்லா இல்லை, உனக்கு பேச தெரியல, கிச்சன் ரூம் பழசா இருக்கு, பாத்திரம் பழசா இருக்கு, இந்த மாதிரி சொன்னாங்கன்னா அதில் காதுலயே வாங்கிக்காதீங்க. உங்களால் போட முடியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வீடியோ கண்டினியூவாக போட்டுக்கிட்டே இருங்க. ஃபர்ஸ்ட்ல நான் என்னோட ஓன் வீடியோ மட்டும் தான் போட்டுட்டு இருந்தேன். சரி, எல்லாரும் போடுற மாதிரி மேலே சீரியல் வீடியோ, கீழே நம்மளோட குக்கிங் வீடியோ போடலாம், அது கொஞ்சம் நல்லா ரீச் ஆகும்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருந்தேன். நல்லாவே வியூஸ் போச்சு, நிறைய சப்ஸ்கிரைபர் வந்தாங்க. ஆனால் அது என்றைக்குமே நிலைக்காது. இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்கு அப்புறம் போட்டது கூட நம்ம காப்பிரைட்ஸ் வரலாம். என்ன மாதிரி போடுறவங்க யாருமே விரும்பி போடுறது கிடையாது. நார்மலாக பார்க்கறதுக்கு எதனா ஒரு ரீச் பண்ணணுமேன்றதுக்காக தான் எல்லாருமே இந்த மாதிரி தப்பு செய்கிறாங்க. ஸோ என்னோட தப்பை தெரிஞ்சு செஞ்சனோ தெரியாமல் செஞ்சனோ, ஆனால் தப்பு தான். நான் என்னோட ஓன் வீடியோ மட்டும்தான் போடுவேன். இதுக்கு முன்னாடி எனக்கு கொடுத்த சப்போர்ட்டை இனியும் கொடுங்க. தேங்க்யூ.